18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்துதே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். வழக்கம் போல நம்ம டீம் தன்னால லென்ஸை வச்சு தேடி அப்படியே மண்டையை போட்டு குடஞ்சு அங்கங்க சிந்தி செதறி அப்படியே பிறக்கி எடுத்து கொண்டு வந்து தர்பார்ல கொட்டி உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கணுங்கிற ஆவல்ல இப்ப நாங்க தர்பாருக்கு வந்திருக்கிறோம். ஒரு தம்பி ரொம்ப அழகா பாடுவாப்படி. அந்த தம்பி ஒரு இடத்துல போய் பாடி இருக்காரு. அங்க இருக்கவெல்லாம் ஏன் நீ நல்லா பாடுதையா, உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. அந்த தம்பி தனக்கு எதுவும் வேணாம், எங்க ஊர்ல குழால தண்ணியே வரமாட்டேங்கி, தண்ணியே இல்லை, மக்க மனுஷெல்லாம் கஷ்டப்படுதாவ, ஆடு மாடெல்லாம் கஷ்டப்படுது, தண்ணி குழாய் ஓட்டு கொடுத்தா நல்லா இருக்குன்னு பொதுப்படையா கேட்டிருக்கு. அந்த தம்பியோடைய கதையை கேட்டு கண்ணீர் வடிச்ச மக்கள் அப்படியே நேரா அது லாகவாரன்ஸ் வரைக்கும் போற மாதிரி கண்ணீர் வடிச்சிருக்காங்க. அவர் திபுதிபுன்னு வாடியாந்து அந்த பையன் ஆசையை தீர்த்து வச்சு தண்ணீரை வர வச்சு கண்ணீரை நிப்பாட்டி இருக்காருன்னா பார்த்துக்கங்களேன். புதுக்கோட்டை மாவட்டம் குறுக்கலாப்பட்டி கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். என் பேர் சங்கீதா. எங்கள் ஊரில் உப்பு தண்ணிக்கு கொஞ்சம் சிரமம். உப்பு தண்ணி தான் மெயினாக. நல்ல தண்ணிங்கும் போது பக்கத்து ஊரில் ஒரு போய் தூக்கிட்டு வருவோம், இல்லைனா வண்டி வந்தால் வண்டியில் வாங்கிக்குவோம். இப்போ ஆரம்பிச்ச மூலியமாக எங்களுக்கு நல்ல தண்ணி கிடச்சிருக்குது. அந்த அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. தண்ணி நாங்கள் டெய்லி இந்த எனி டைம் நாங்கள் பிடிச்சிட்டு தான் இருப்போம். தண்ணி குடிக்கிற தண்ணிங்கிறனால நாங்கள் எனி டைம் வந்து எல்லோரும் வந்து பிடிச்சிட்டு தான் இருப்போம். எங்கள் ஊரில் உள்ள பக்கத்து ஊரில் இருந்து வந்து இங்கே வந்து தண்ணி பிடிக்கிறாங்க. அப்போ போட்டதுலேருந்து அதெல்லாம் எங்களுக்கு இந்த தண்ணிக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இவரை விட நம்ம ஐஐடி ஆட்கள் இருக்காங்கல்ல, சென்னை ஐஐடி ஆட்கள், பேராசிரியர் பெருமக்கள், அவங்களாம் சேர்ந்து உலகத்தையே சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது மக்க மனுஷருக்கு மூளையில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அது சில நேரத்தில் கட்டியாகி பிரச்சனை ஆகி போகுது. இதெல்லாம் ஆரம்பத்தில் களைஞ்சிடலாம். முதல்ல மூளையில ரொம்ப குறுகிய வட்டத்தில் தான் ஏதோ களைஞ்சு இது பண்ண முடியுமா. இப்போ 5000 வகையில வகைப்படுத்தி பிரிச்சு மேயலாமா. திருச்சிலையே கண்டுபிடிச்சு ரப்பர் எடுத்து கரக்கரன்னு அழிச்சிடலாம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் கேப்பி. மூளையில் இன்னைக்கு வர டிசீசஸ், குறிப்பாக அந்த டிசீசஸ் வந்து கர்ப்ப காலத்தில் வருது. அந்த மாதிரி டிசீசஸை ஆராய்ச்சி பண்ணி அதனால எப்படி எதுக்காக அந்த டிசீஸ் வருது, அந்த டிசீஸ் மூளையில் என்ன பாதிப்பு ஏற்படும், இதுக்காக ஒரு நல்ல ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் இது இந்த மாதிரியான டேட்டா வச்சு பாசிபிலிட்டி இருக்கு. இன்ஃபெக்ஷன், ஸ்ட்ரோக்கு, நியூரோ டீஜெனரேஷன், அல்சைமர்ஸ், பார்க்கின்சன்ஸ், மூளை வளர்ச்சியே ஆகாமல் குழந்தைங்கள் இருக்குது, அவங்களோட மூளை ஏன் அது மாதிரி இருக்குது, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் எங்களோட நோக்கமாக இருந்தது. அதுக்காக தான் இந்த ஒர்க்கை பண்ணிருக்கோம். கவுண்டருக்குள்ள கையை விட்ட உடனே சேக்கு பாராச்சு, நான் இருக்க எதுக்கு கையை விடுற, கையெடு அப்படின்னு சொல்லிட்டு, ஏயா 10 மாசமா என்னையா பண்ணீங்க? எங்க கட்சி தலைவர் அதைத்தானையா கேட்டாரு பொதுச் செயலாளர். 10 மாசமா என்ன பண்ணீங்க டென்ஷன் வர. இப்ப நீங்க சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்து நடிக்கியடா, யார்கிட்ட நடிக்கியே அப்படின்னு சேக்குமார் அணைச்சி கோவமா கேட்டிருக்காரு. அது குறிப்பா இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கனிம வளத்தை வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான அளவுக்கு சுரண்டப்பட்டு முழுமையாக மற்ற மாநிலத்துக்கெல்லாம் கடத்தப்பட்டு ஏகபோக கோடீஸ்வரலாக குவிந்து இந்த மாஃபியா கேங்கோட இன்றைக்கு வந்து ஆளும் வர்க்கம் இன்றைக்கு கைகோத்திருக்கின்றது. எனவே இதை தடுப்பதற்கு வந்து ஏல முறை வந்து ஒரு நல்ல ஒரு முறை. அந்த ஏல முறைன்றது தான் வந்து நல்ல முறைன்றது தான் அதுக்கு வந்து ஆதரவுலைய. டங்ஸ்டனுக்காக என்னைக்கும் வந்து ஆதரவு கொடுத்தது கிடையாது. சரி, ஆகஸ்ட் மாதம் வந்து ஒரு இந்த மசோதா கொண்டு வராங்க. அப்புறம் அக்டோபரில் வந்து அந்த மசோதா வந்து பார்த்தா அந்த அமெண்ட்மெண்ட் வந்து ஆக்ட் ஆகுது. ஆக்ட் ஆன பிறகு 10 மாதம் பொறுத்து வந்து லெட்டர் எழுதுறாங்க. ஏன் அதுக்கு அந்த 10 மாதம் என்ன? அப்போ வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க. இது டங்ஸ்டன் கொடுத்தா அது மாலிபிடினம் நம்ம எடுத்துடலாம். மாலிபிடினம் எடுத்துட்டா உலக இன்னும் கோடீஸ்வர பட்டியலில் இருக்கலாம். அமெரிக்காவுக்கு நம்ம மாலிபிடினம் சப்ளை பண்ணி எல்லா விதமான ஒப்பந்தம் அது மாதிரி ஒரு கருத்து வந்து இருப்பதனால எந்த லெட்டரை எழுதாமல்
மக்கள் போராட்டம் காரணமாக விழித்துட்டாங்க. அடுத்ததா நம்ம பாஜகவுடைய தமிழ்நாட்டு தலைவருக்காகல அவங்க டெல்லிக்கு வசன்னு கிளம்பி போறாவ. எதுக்குன்னா ஏன் இந்த சுரங்க விவகாரத்தை நாங்கள் தான் தீர்க்க முடியும். நாங்கள் நேராக பிளைட்டை பிடிச்சி போகிறோம், அங்கே மினிஸ்டரை பார்க்குறோம், கையெழுத்தை வாங்குறோம், சடக்குன்னு வந்து இங்கே மக்கள் குறைய தீர்த்திடுறோம், எங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சவால் விட்டுருக்காருல. என்னோடு நம்முடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்களையும் அழைத்துக் கொண்டு டெல்லியில் மைனிங் அமைச்சரை 12ஆம் தேதி காலையில் ஒரு அலுவலகத்தில் சந்திக்கிறோம். வரும்பொழுது ஒரு வெற்றி செய்தியோடு தான் வரும். இதில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஆக்கப்பூர்வமாக இந்த பிரச்சனையை சரி செய்யணும். கொடுத்துட்டாங்க, இவங்க அப்ஜெக்ட் பண்ணல, 10 மாதம் ஆச்சு, விவசாயிகள் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க, விவசாயிகள் பக்கம் நாங்கள் நிற்கிறோம், நிறுத்துறோம், அது வேறங்கண்ணா. ஆனால் இதில் இன்னைக்கு உங்கள் நாடகம் ஆடுவதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். திமுகவினுடைய நாடகம் அன்னைக்கே இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம், மத்திய அரசு கொண்டு வந்திருக்காது. ஆனால் இன்றைக்கு திமுகவினுடைய நாடகத்தை சட்டமன்றத்தில் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையும் பார்க்கிறாங்க. இவர் இருவருக்கு சவால் விட்டு போக அங்க இருக்கிற துணைத் தலைவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு வருத்தம். எப்படி நீங்க எங்க எதிர்கட்சி ஐயாவை கிண்டல் பண்ணலாம் அப்படின்னு துரைமுருகன் ஐயாவை பார்த்து கேட்காரு. இந்த கேள்வி எதுக்குன்னா, அப்படியே வெந்த உண்ணுல விரலை விட்டு மருந்து போடுற மாதிரி, கூட்டணிக்கு அச்சாரம் போடுற மாதிரியே அவர் இருக்கு. அவர் ஏதோ எதிர்கட்சி தலைவருக்கு பதில் சொல்லுகிறோம் என்று சொல்லி மிமிக்ரி எல்லாம் செய்து எதிர்கட்சி தலைவருடைய அவருடைய பேச்சிலே அரசாங்கத்தை எதிர்த்து பதில் சொல்கிறார் என்பதுடன் அவரை போல நடித்து காட்டுவது, அவரை போல மிமிக்ரி செய்வது, கேவலம் பண்ணுவது, எள்ளி நகையாடுகிறது, இதெல்லாம் சட்டமன்ற ஜனநாயகத்திலே ஏற்புடையது அல்ல. அவரை இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கார். என்னன்னா, எங்கள் குரல் அவர் குரல், அவர் குரல் எங்க குரல், நாங்க என்னெல்லாம் முதலமைச்சர்கிட்டையும் ஆளுங்கட்சிட்டையும் கேட்கணும்னு நினைச்சோமோ அதை பூரா எதிர்கட்சி ஐயா பட்டு 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 படார்னு கேட்காரல, அதனாலதான் சொல்றோம் அப்படின்னு எடப்பாடி ஐயாவை ஏகத்துக்கு இழுக்கிற மாதிரியே பேசுதார். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக யார் குரல் கொடுத்தாலும் அது எங்களுடைய குரல் தான். அவர் மட்டுமல்ல, யார் கொடுத்தார் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக ஓர் அணி திரள வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோருடைய முயற்சி. திமுக ஆட்சி கட்டிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதுதான் எங்களால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூல நோக்கம். அடுத்து நம்ம பொன் மாணிக்கவேல், அதாங்க இந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் பணியாற்றினார்ல, அவர் தஞ்சாவூர்ல மைக்க பிடிச்சி ஐயா கோவிலுக்கு பெயிண்ட் அடிங்க வேணாம்னு சொல்லலை, ஆனா இந்த அறநிலையத்திட்ட கொடுத்துடாதியே, அவிய கண்ட பெயிண்டெல்லாம் அடிச்சு வச்சிருந்தாங்க, ஏன் நமக்குன்னு ஒரு கலர் இருக்குல்ல, அந்த கலரை தான் அடிக்கணும்னு லேசா காத்துல அப்படியே ரெக்கைய விரிச்சிருக்காரு. 1036 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்ரைன் பாக் அப்படின்னா அது சந்நிதி. அப்ப கருவறைக்கு அடுத்து வெளியில இருக்கக்கூடிய பரிவார தெய்வம் சொல்லுவாங்க. அதுல அந்த சந்நிதியை சந்நிதி டிசப்பியர் ஆயிடுச்சு. அதை திருப்பி ரீகான்சக்ரேஷன், திருப்பியும் அதை என்ன செய்யணும், புனரமைச்சு கொண்டு வரணும். ஒண்ணு, உள்ள மெயினான தெய்வ விக்கிரகத்தை அதை ரீஇன்ஸ்டால் பண்ணி அதுக்கு வேண்டிய இதுக்கு வேண்டிய வழிபாடுகள் எல்லாம், வருஷத்துக்கு வேண்டிய வழிபாடெல்லாம் திருப்பி கொண்டு வரணும். கொண்டு வர்றதை மட்டும் செய்ய போகும்போது மட்டும் அதோட நாங்க நிக்க மாட்டோம். அறநிலையத்துல இதுல உள்ள கை வச்சா புது கோயில ஆக்கிடுவாங்க. அப்படின்னா நவீன கோயிலை ஆக்கி டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க, ஆன்டிகுட்டி எல்லாம் இல்லையா. சில கலர்ஸ் எல்லாம் கண்ட கலர் ப்ளூ அதெல்லாம் அடிச்சிருவாங்க, அதெல்லாம் அடிக்க கூடாது. அடுத்து நாம அழகிய உலகத்துக்குள்ள அசராம போய் நின்ன உடனே தைவான்காரங்க சொல்லுதாக, இங்க வாருங்க, நாங்க தனியான ஆள் ஆயாச்சு, சீனாவில் கட்டுப்பட முடியாது, நாங்களும் 2 பிளேட்டை சரட்டுன்னு விடுவோம்லான்னு விட்டு எங்கள் பிளேட்டை அழகா இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் பக்கத்தில் குல்மார்னு ஒரு இடம் இருக்குல்ல, அங்கனதான் பனியா கொட்டுது, வெள்ளை விளையாடுற தேவதைகளா பறந்து வராங்க, அப்படி இருக்கு சொர்க்கம் அங்க இருக்கு. இங்க இருந்து பாருங்க.
ஏங்க வெள்ளை வெளேர்னு தேவதைகள் வந்தா மட்டும்தான் சொர்க்கமா? இல்லை 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 இல்லை. திருவண்ணாமலையில வந்து பாருங்க, அப்படியே பக்தி பரவசத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடிக்கிட்டு சும்மா டின்னுக்கு சிக்கான் டன்னுக்கு சிக்கான்னு அப்படியே அசைஞ்சு வருதுல தேரு, அதை பார்த்தாலும் சொர்க்கம்ங்க. நீங்க சொர்க்கம்ங்கிறது வெள்ள பணியிலையோ இல்ல கோயில்லையோ கிடைக்கிறது மட்டும் இல்ல, பிற உசுரை காப்பாத்துறதுலயும் இருக்குங்கிற அனுபவப்பட்டவங்க. ஒரு கிணத்துக்குள்ள ஒரு உசுறு விழுந்துருச்சு, ஒரு விலங்கு விழுந்துருச்சு, அதை காப்பாத்தி எடுத்து மேல வரும்போது அது கண்ணு பார்க்க இது வாக்க நன்றி சொல்ல அங்க ஒரு சொர்க்கம் பில்டப் ஆகி மேலாக்க போதுங்க. நல்லா மேலே தூக்கி அப்படியே இழுத்துட்டு சொல்லுங்க. அப்படியே அடுத்து நாம உசாருக்குள்ள போறோம். ஐயா, உசாருன்னா ரோட்ல நடக்கிறது மட்டும் கிடையாது, நீங்க மத்த உசுருட்ட விளையாடும் போதும் பார்த்துருக்கணும். குடியாத்துக்கு பக்கத்தில் ஒருத்தர் ஒரு பாம்பு எடுத்துட்டு போயிருக்காரு. என்ன செய்யும்னு நினைச்சாருன்னு தெரியல, அது வகையா டப்பு டப்பு டப்புன்னு 2 ஓடு ஓட்டுருச்சு. போட்ட உடனே விட்டுட்டு அது போய் ஆஸ்பத்திரி போயிருக்கணும்ல, 3வது தடவை போடுற வரைக்கும் இருந்திருக்காரு. அவ்வளோதான். பிற உசுறு, அதுவும் விஷ உசுருட்ட விளையாடவே கூடாது. பாருங்க, நீங்க காட்டு விலங்குகள் இருக்குல்டா, அதுகிட்ட விளையாடவே கூடாது. அதுலயும் இந்த காட்டெருமை இருக்கு பாருங்க, பார்க்க ரொம்ப சாதுவா ரொம்ப பவியமா போகும். அது மண்டை தண்டி இருக்கும், விட்டு ஏந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நங்குன்னு ஒரு விட்டு சர்ன்னு மேலே போய் டர்ன்னு கீழே இறங்கும். அந்த அளவுக்கு ஆகி போகும். இந்த ஊட்டி இருக்குல்ல, அங்க இந்த காட்டெருமை திடீர்னு கரடி சிறுத்தை புலி எல்லாம் இந்த காட்டுக்குள்ள வெக்க ஜாஸ்தியா இருக்குன்னு சரட்டுன்னு ரோட்டுக்கு வந்துருது. அதனால மக்க மனுஷங்க வண்டியில போறவங்கன்னா உசார கவனமா இருங்க, இல்லைன்னா சர். விலங்குகளுக்குள்ள நாம இப்படி ஒரு விஷயத்தை முரண்பாடா பேசினாலும், நாம வண்டி ஓட்டும் போது நிறைய முரண்பாடோட தான் ஓட்டுறோம். ஒரு வண்டியில ஏறி உட்காந்துட்டா அப்படியே பறக்கிறதா நினப்பு. டெல்லியில ஒரு ஐயாவும் அம்மாவும் சாப்பிட போயிருக்காவ. போறவங்க என்ன செய்யணும், வண்டியை போய் நிப்பாட்டணுன்னு இன்ஜினை ஆஃப் பண்ணணும். அதெல்லாம் பண்றதில்லை. கடைசி வரைக்கும் இன்ஜின் ஓடும், சைடு ஸ்டாண்டு அப்படி போடுற வரைக்கும். இப்படி தான் நிப்பாட்டிருக்காங்க. வண்டி பின்னாடி போய் சரண் இழுத்து போய் சாக்கடையில் விழுந்தாங்க. அப்புறம் அங்கே இருக்கவங்கலாம் கூப்பிட்டு எடுத்து தூக்கியிருக்காங்கன்னு வச்சுக்கிடுங்க. சாக்கடையில் விழுந்தா சாப்பிட போக முடியுமா? நம்ம டீம் அங்கங்கே கலெக்ட் பண்ணி தேடி பெருக்கி கொண்டாந்து கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு நல்ல பிரோசனமாக இருக்கும்.
பிரயோஜனப்படுத்திக்கிடுங்க. சரியா? அடுத்த தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அன்போடு விடைபெற்றுக் கொள்வதுக்கு முன்னாடி அடுத்தடுத்து பண்டிகைலாம் வரப்போகுது. அடுத்தடுத்து பண்டிகை வர்றதுனால ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படும். நிறைய கடைகளுக்கெல்லாம் போவிய, கொஞ்சம் முன்னக்கூடியே போங்க. கடைசி நேர நெரிசலை தவிர்த்துருங்க. சரியா? அப்புறம் அங்கே போய் இடிச்சு விட்டாங்க புள்ள ஊட்டியை காணும்னு வருத்தப்படக்கூடாது. அதனால் முன்னக்கூடியே பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறீங்க. பண்டிகை நல்லா கொண்டாடலாம்ல. அடுத்த தர்பாரில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களை. 18 தர்பார் வந்துட்டாயா